சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 11th பாட்டனி ஓகேங்களா, உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ இதில் பார்க்க போறோம். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓரளவு ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 11th பாட்டனியில எது இதெல்லாம் வரப்போகுதுன்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 70 மார்க்பா. 70ல் 18 மார்க் எடுத்தாலே போதுமானது. ஓகேங்களா, அந்த 18 மார்க் என்னென்ன அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். குறிப்பா ஃபர்ஸ்ட் 15 மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸா வந்து இருக்க போகுது. அதில் ஒரு 10வது கண்டிப்பா புக் பேக்ல வந்துடும். அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம வந்து நீங்க டெலிகிராம் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா பார்ட் 2ல 16லிருந்து 24 வரைக்கும் ஒரு 9 2 மார்க் பேட்டர்ன் கேட்டு அதில் எனி 6 ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கொஸ்டின் நம்பர் லாஸ்ட் 2 மார்க்கை கம்பல்சரியாக கேட்பாங்க. ஓகேங்களா, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்ககிட்ட. சும்மா டெஃபனிஷன் போல்டிங் அப்படின்னா என்ன அப்படின்ற இந்த மாதிரி கேட்பாங்க நிறைய. இது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது 3 மார்க்கும் சேம் கான்செப்ட். 6 3 மார்க்ஸ் கம்பல்சரி 1 9 3 மார்க் டோட்டலாக கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, 5 மார்க்ஸ் 5 எழுதுனா போதும். இதில் ஒரு சாப்டருக்கும் 2 5 மார்க் செட் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 5 மார்க் செட்டில் நம்ம ஒரு 5 மார்க் வந்து எழுதினாலே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கடந்த முறை பொறுத்த வரைக்கும் பாட்டனி ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாகத்தான் இருந்துச்சு, இல்லை அப்படின்றது மறுப்பதற்கு கிடையாது. பட் இந்த முறை அப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால வந்து நீங்க பெருசா வந்து நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஐயோ இந்த முறை எப்படி எழுதுறதுனே தெரியலையே, நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்றத நீங்க தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம்ன்றது கிடையவே கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் சில குட்டீஸ். ஓகேங்களா, இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11th பாட்டனி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சில விதமான டிப்ஸையும் ட்ரிக்ஸையும் கூட வந்து ஸ்கூல்ஸில் ஸ்பெஷல் கிளாஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பண்ண போகிறது என்ன வேலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் 11th பாட்டனி எப்படியா இருந்தாலும் ஈஸியாக வந்துடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது வந்து ஓடனா மட்டும்தான் வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டாம். பயாலஜியாக இருக்கட்டும், பாட்டனியாக இருக்கட்டும், அடுத்தடுத்த மற்ற பாடங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இது முடிச்சிட்ட உடனே ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து இந்த பயாலஜி, பாட்டனி, பாட்டனி, பயோஜாலஜி அப்புறம் பாட்டனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குன்னா சாட்டர்டே வந்து நடக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால எப்படி பார்த்தாலும் ஈஸியாக தான் உங்களுக்கு வரப்போகுது கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது சில குட்டீஸ். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச்.